ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு அந்த 10 பேர் கெஸ்ட்டாக வந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த இப்போ தான் சொல்லி முடித்தாங்க. சூப்பராக வந்து விஜய் பார்வதி அவங்களுடைய காம்பேரிங் ஸ்கில்ஸை வந்து காமிச்சாங்க. நிறைய பேருக்கு பொறாமையாக இருந்தது, என்னடா இந்த அளவுக்கு பேசுது அப்படின்ட்டு. நம்மளுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு திறமை. ஏன்னா அங்கே போனால் வந்துட்டு அந்த தெளிவு வேணும், அப்படியே திக்காமல் கொள்ளாமல் டக்குன்னு பேசணும். அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து கம்பேரிங் பண்ணாங்க. டப்புன்னு வந்துட்டு சபரி உள்ளே வந்தார். வந்து எல்லாரை பற்றி நான் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றி இன்ட்ரடக்ஷன் தனித்தனியாக கொடுத்தாரு. ரொம்ப அழகாக கொடுத்தாரு, வேகமாக கொடுத்தாரு, சூப்பராக இருந்துச்சு. அது வரைக்கும் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை பற்றி சொல்லணும்ல, அதுக்காக வந்து விஜய் பார்வதி அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஒரு நிமிஷம் சொல்லி முடித்தாங்க. முடிச்சதுக்கப்புறமா விஜய் பார்வதி என்ன பண்ணாங்க, அங்கே இருந்த கெஸ்ட்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வெப் சீரிஸ் பண்ணும்போது நியாயமாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும்ல, இது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஒரு சில விஷயங்கள், அது உங்கள் மனசை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதை வந்துட்டு எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு அழகாக கேட்குறாங்க. உடனே அவங்க மைக் எடுத்து சரின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிற நேரத்தில் டப்புன்னு சபரி என்ன பண்ணுறாரு, டப்புன்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாரு. போயிட்டு அந்த சென்டரில் போய் நின்றுட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து கானா பீட் பாக்ஸிங் ஒன்று வச்சுருக்கோம், அதை வந்து உங்களுக்காக ஒரு இது பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கேட்கும்படி தாழ்மையை கேட்டுக்கிறேன்ட்டு அவர் பாட்டுக்கு ஒரு கொஞ்சம் சபை நாகரிகமே இல்லாமல் கேவலமாக வந்து அங்கே வந்து விஜய் பார்வதி ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அவங்கள ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேவலமாக பண்ணிகிட்ருக்காரு. நேற்று தான் அவ்வளோ அடி வாங்கினார் விஜய் சேதுபதி கிட்ட, முந்தானத்தை அடி வாங்கினார், உக்காந்து அழுதன்னாரு, உடஞ்சன்னாரு, இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போகிறனாரு. ஆனாலும் இந்த வன்மம் மட்டும் ஏன் ஒரு விட்டு போகவே மாட்டேன்னு தெரியல. ஏன் அந்த பொண்ணு தான் பேர் வாங்கிட்டு போட என்ன? இப்போ கேட்ட கேள்வியிலும் தப்பே கிடையாது, அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. பிக் பாஸ் இதை தான் சொன்னார், வரவங்க 10 பேர் வந்திருக்காங்க, உங்கள் விஷயத்தெல்லாம் காமிச்சிடாதீங்க, ஏன்னா எனக்கு தெரியும் அவங்கள பற்றி, உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது உங்களை பற்றி, அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் டீசெண்டாக இருங்க, ஓவர்லாப் பண்ணிடாதீங்க. அவ்வளோ தூரம் சொல்லியும் ஓவர்லாப் மீன்ஸ் என்ன, ஒன்று நடக்கும்போது குறுக்கால பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தூரம் சொல்லியும் கெஸ்ட்டும் ரெடி ஆனதுக்கப்புறமா சபரி வந்து இவ்வளோ கீழ்த்தனமாக பண்ணுவான்னு சத்தியமாக நினச்சி கொண்டு பார்க்குறது ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய மூஞ்சே மாறி போச்சுன்னா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை திணிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ சபர்கிட்டே இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் வந்து விஜய் பார்வதி கண்டா இவ்வளோ காண்டா வராப்பில்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.